I greet you all in the precious name of our Lord Jesus. ஸோ இன்றைக்கி நம்ம இயேசு சுவாமி கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் Psalm chapter 33 verse 10 and 11. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 10-11 வசனம். The Lord frustrates the plans of the nations and thwarts all their schemes. But the Lord's plans stand firm forever. His intention can never be shaken. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஸோ அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், நீங்கள் கூட உங்களோட லைஃப்பில் நம்ம நிறைய பேர் we used to face this situation in our life. நம்மளோட லைஃப்பை வந்து எடுக்கணுன்றதுக்காகவே, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஈவன் ஒர்க் பிளேஸில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்க முடியாத அளவுக்கு சிலர் வந்து உங்களுக்கு எதிராக ப்ளாட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் பேரில் வந்து இந்த பிளாக் மார்க் விழுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டா இவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையில் கூட நிறையா பேர் இந்த பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன் Psalms 37 verse 12 and 13, 37ஆம் அதிகாரம் 12-13 வாசித்தீங்கன்னா, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஸோ வந்து உங்களுக்கு விரோதமாக வந்து ஏதாவது ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோடு ஏதாவது உங்களுக்கு விரோதமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, காட் இஸ் வாட்சிங் தெம். அதை கர்த்தர் பார்த்துட்டே தான் இருக்கிறாருன்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்குறோம். அவனுக்கு ஒரு டைம் இருக்குது, இந்த டைமில் நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ வந்து கவலைப்படாதன்னு சொல்லி உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோனியான்ற ஒரு இடத்துல வந்து அது ஒரு so many peoples வந்து together they planned to build a great tower. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய ஒரு டவரை பில்ட் பண்ணுவோம், ஒரு டவர் நம்ம கட்டுவோம். அந்த டவர் வந்து எப்படி இருக்கணும்னா வானத்தை போய் தொடணும். அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கை வந்து நம்ம வந்து சேர்ந்து கட்டணும். நம்ம அப்படி அவ்வளோ பெருசாக நம்ம இப்போ கட்டிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவோம், நம்ம தான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவோம், எல்லாராலையும் நம்ம புகழப்படுவோம், எல்லாரும் இங்கே சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஒரு பிளான் பண்ணி அந்த டவரை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்களாம். இதை தேவன் பார்த்துட்டே இருந்தாராம். கடவுள் பார்த்துட்டே இருந்துட்டு he confused them with different languages. இறங்கி வந்து அவங்கள வந்து ஒரு பல லாங்குவேஜஸ் பேசுகிற மாதிரி அவங்கள குழப்பி விட்டாராம். ஸோ அந்த டைமில் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா they started speaking different languages. ஒருத்தவங்களும் வேறு லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஒருத்தருக்கு பேசுகிறது புரியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த பீப்புள்ஸ் வந்து அந்த டவரை பில்ட் பண்ணுறது விட்டுட்டு அவங்க ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்களாம். டுகெதராக வந்தவங்க அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வேரியஸ் பிளேசஸ்க்கு அவங்க பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இப்படி பண்ணனால வந்து அந்த டவர் வந்து கட்டப்படவே இல்லையா. இப்போ காடே இறங்கி வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்களோட லைஃப்க்கு எதிராக ஏதாவது ஒரு வேறு மாதிரி காடோட பிளான் இல்லாதபடி வேறு மாதிரி யாராவது செய்ய நினைக்கிறாங்க, திட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பற்றியே நீங்கள் வரியே பண்ணாதீங்க. பிகாஸ் காட் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்காகவே அவர் இறங்கி வந்து அவங்களே அவர் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவார். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் திஸ் ஜீசஸ், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Father, I thank for this wonderful promise, word Lord. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அந்த பீப்புள்ஸ்க்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். உங்களோட பிளானை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைவேற்றுங்க சுவாமி. அவங்களோட விரோதமாக என்னென்ன பிளான்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன பிளாட்ஸ்லாம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கன்ஃபியூஸ் தெம் லார்ட். அவங்களுக்கு இறங்கி வந்து அவங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுங்கள் சுவாமி. நீங்கள் அவங்களோட பீப்புள்ஸை பிளஸ் பண்ணுறதுக்காக நன்றி சுவாமி. In the name of Jesus we pray. Amen.